அதாவது இல்ல நீங்க கேட்கறது சரியான கேள்வி. ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்கு நான் பல பேர் எடுத்த முயற்சி. இப்போ என்ன பிரிக்கிறாரு கெடுக்கிறாரு நான் மட்டும் இல்லை, 4 மாசமா பேசி பேசி வரவே இல்லை. இன்னொரு செய்தி, நான் எங்க ஐயா கிட்ட சொன்னேன், ஐயா நீங்க அவர் தலைவராக இருந்து செயல்பட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்ன மகாபலிபுரம் மாநாட்டில் அறிவிச்சிடம் பண்ணினார். சரி இதை போய் அவர்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்துறேன்னு உடனே சொன்னேன், இங்கிருந்தே போன்ல பேசுகிறேன். அவரும் கோபக்காரர் தானே, போன் பண்ணி பேசுறேன். இல்லை இப்போவே எனக்கு அறிவிக்கணும், இல்லைன்னா நான் ராத்திரி அறிக்கை கொடுக்க போறேங்கிறார் அன்புமணி. அப்புறம் ஐயாட்ட சரிங்க நீங்க மாநாடு இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இந்த மாநாட்டுக்கு முன்னால் ஏதாவது செய்யறத இப்பவே அவர் தான் தலைவர்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. சரி அப்படிதான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னாரு. அந்த கையெழுத்து போட்டு கொடுக்குறது அது அன்புமணிக்கு சொல்றேன், கையெழுத்து போட்டு கொடுக்குறதுலாம் முடியாது. எனக்கு இப்போ அவர் சொல்லணும், செய்தி அறிவிக்கணும், வெளிப்படையா அறிவிக்கணும், தொலைக்காட்சி பத்திரிகையில் வரணும். அப்படிதான் பிடிவாதம் பண்ணா எப்படி இருக்கணும்? சரி இது அதனாலதான் சமாதானத்துக்கு நான் முயற்சி பண்ணதில்லை, பல பேர் முயற்சி பண்ணாங்க. இப்ப சைத துரைசாமி குருமூர்த்தி வந்தாங்க, விஐடி வந்தார், விஸ்வநாதன் வந்தார். இதெல்லாம் எதுக்காக வந்தாங்க? சமாதானத்துக்கு தானே. சமாதானத்து ஐயா ஒத்து வர்றாரு. உண்ணாகணுங்கிறத நான் மனசார விரும்புறேன். பல முறை சொல்லியாச்சு, ஏத்துக்காத்தான் இந்த விளைவு. அதனாலதான் சொல்றேன். யாரு இல்ல இல்ல இப்ப நேர்ல எப்படி சந்திக்க முடியும்? இப்ப நான் ஒண்ணு எங்க வழக்கறிஞர் பாலுகிட்ட சொன்னேன். இப்ப மருத்துவரையோட பிறந்த நாள் வந்துச்சு, பிறந்த நாளுக்கு பாலு இப்படியே நீங்க பாலு கேளுங்க சொல்லுவாரு. பாலு இன்னைக்கு மருத்துவரையாவுக்கு பிறந்த நாள், நான் காலையில போன் பண்றேன், அன்புமணிக்கு போன் பண்றேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியா போயிடும். போன் பண்ண அவர் போனை எடுக்கல. பாலுக்கு சொல்றேன், பாலு நீங்க வந்து பார்க்க சொல்லுங்க பாலு, சரியா போயிடும், ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்றேன். பாலு ஒன்றும் முடியல தலைவர்ன்ட்டார். அப்ப எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்போம். இப்படி முயற்சியெல்லாம் தவிர்த்துட்டு தனியா ஒரு இயக்கம் நடத்துறவரு விருப்பம் வாங்குற அளவுக்கு போன பின்னாடி ஜி கே மணி போய் சொன்னா கேட்பாருங்க. நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க.